ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா பாளையம் பண்ண போகிறோம் சின்ன தாய் வெத்த மக பிச்சமுத்து ஏறிய வராண்டோய். 1979 ஈரானில் பெரும் புரட்சி ஏற்பட்டு அயதுல்லா கொமேனி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்ததும் கொமேனி செய்த முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அந்த நாட்டில் வானொலி நிலையங்களிலும் தொலைக்காட்சி நிலையங்களிலும் இசையை தடை செய்ததுதான். அங்கு யாரும் இசை கேட்க முடியாது, இசை ஓபியத்துக்கு சமமானது என்று அவர் கூறிவிட்டார். தனிப்பட்ட முறையில் யாரும் வீட்டில் வைத்து கூட பாட்டு கேட்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலம். அதை அன்றைய நடிகராக இருந்தவர் ஜெயலலிதா, அப்போது அவர் அரசியலில் வரவில்லை. 79 அவர் ஒரு நடிகையாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார். 82 தான் அதிமுகவில் சேருகிறார். அவர் அதை குறித்து துக்ளக்கில் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார். எப்படி எழுத தொடங்கினா, அப்போ அவங்க கொஞ்சம் ஷூட்டிங் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. ஃப்ரீயாக இருந்திருக்கும்போது சோசருக்கு அது குழந்தை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரியும். அதனால் சோசார்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது சோஸ் சொல்லிருக்கு, நீ தான் நிறையா புஸ்தகம்லாம் படிக்கிற, அது படிக்கிற இதை படிக்கிற, நீயும் எதை கட்டுரை எழுத துக்ளக்கில் போடலான்னாரு. நான் எப்படி கட்டுரை எழுதுறது, நான் எனக்கு எழுத தெரியாது, எனக்கு பரவாயில்ல எழுது, நான் பார்த்துக்கிறேன், நீ எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு எழுதி கொடுத்தாரு. அவங்க கைப்படையாக எழுதி கொடுவாங்க, எல்லாமே கைப்படையாக எழுதி. முதல் கட்டுரை நேராக அவரே போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து கொடுத்தார், படித்து பாருங்கன்னாரு. என்னை கொடுத்தா படித்து பாருங்க, நல்லா இருக்குது சார், போடலாம் சார். ஜெயலலிதா தான் எழுதுனது, யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், நம்ம முதல்ல போடுவோம், என்ன எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு பார்ப்போம், வரவேற்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பின்னாடி சொல்லுவோம், கம்போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, கம்போஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு கட்டுரை வந்துச்சு. ஃபஸ்ட்டு கட்டுரை பேர் போடாமல் வந்துச்சு, ஒரு முக்கியமான பெண் எழுத்தாளருங்கிற மாதிரி. 2 கட்டுரை வந்துச்சு. 3வது கட்டுரை தான் இப்போ நீங்கள் சொன்ன ஜெயலலிதா பேர் போட்டோம். பேர் போட்டோன்னா ஜெயலலிதான்னா இந்த ஜெயலலிதா வேறு ஜெயலலிதா, அவங்க வேறு சந்தேகம் வந்திருப்பாரு. அப்போ ஜெயலலிதா ஒருத்தர் தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. ஜெயலலிதா வந்தோடனே சரி ஜெயலலிதாவுக்கு நல்லா இருக்குன்று தொடர்ந்து கட்டுரை வந்தது. தொடர்ந்து போட்டு வந்தார். சில சமயம் அவரே போய் வாங்கிட்டு வருவார். ஏன்னா அப்போ 15 நாளைக்கு ஒருக்கா தான், ஃபார்ட் நைட்லி தான் வாங்கிட்டு வருவார். சில சமயம் அவங்களே கொடுத்து அனுப்புவாங்க, ஏன்னா எல்லாமே கைப்பட தான் எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அது மாதிரி கட்டுரை போட்டான். அந்த கட்டுரையை தொடங்குவதற்கு அவர் தமிழகத்தில் இருந்து ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதே 1979 இளையராஜா அவர்களுடைய இசையில் கங்கையமரவர்கள் எழுதிய ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்று தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்த ஒரு பாடலை அகில இந்திய வானொலி நிலையம் தடை செய்துவிட்டது. அது தடை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி ஈரானில் கொமேனி இசையையே ஓரம்போ என்று செய்துவிட்டார் என்று சுட்டிக்காட்டி எழுதி இசையின் பெருந்தன்மைகளை, அதனுடைய பெருமையை எல்லாம், இசையின் வரலாற்றை, அதில் மக்களுடைய வாழ்வில் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை படித்து முடித்தவுடன் நாம் கங்கையமரன் அவர்களை சந்தித்து அந்த தடைக்கு பின்னணியில் இருந்த விஷயங்களை விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொண்டோம். அதற்காக நம்மளுடன் இன்று பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் திரு கங்கையமரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் தானே அந்த ஓரம்போ பாட்டை எழுதுனீங்க? அவ்வளோ தத்துவம் வேறு யார் சார் எழுதுங்க? அது பொண்ணு ஒரு புதுசுக்கு படத்தில் எழுதுனது. பட் ஏன் அதை பேன் பண்ணாங்க? அப்போ அது என்ன காரணம் சொல்லுங்க. சில காரணங்களை ஓப்பனாக சொல்லலாம். சிலத அவங்களுக்குள்ள கற்பனை. ஆல் இண்டியாவில் நான் 1970 74 வரைக்கும் ஆல் இண்டியாவில் நிலைபுத்தமாக இருந்தவன். டிஆர் பாப்பா மியூசிக்கில் நான் கிட்டார் வாசிக்கக்கூடிய கலைஞராக இருந்தேன். சுசிலாமா, டிஎம்எஸ் எல்லாம் பாடுவாங்க. நாங்கள்லாம் அந்த செக்ஷனில் இருந்தவன் தான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தபோது அவங்களாம் பழக்கம் இல்லையா, கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் பழக்கம். அப்போ ஆல் இண்டியாவில் ஒரு சென்சார் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. சாங்ஸை போட்டு பார்த்துட்டு இந்த பாட்டை போடலாம், இந்த பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சென்சார் கமிட்டி இன்னொன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பல பாடல்களை தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோவில் வராத பல பாடல்கள் இது போடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வந்ததுக்கப்புறம் என்ன, நம்ம புது கவிஞர் இல்லையா, கொஞ்சம் இல்லையா நம்ம பாட்டை நிறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ எனக்கு செய்தி வந்தது. ஆல்ரெடி டச்சில் இருக்கிறனால ஓரம்போ பாட்டையும் தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலின்னு பாட்டு, இந்த 2 பாட்டையும் தடை பண்ணிட்டாங்க. இது போடக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க. எனக்கு காரணம் தெரியல.
நான் என்ன பண்ணேன், அப்போ எம்எஸ் கோபால் சார் தான் வந்து டைரக்டர் தான். ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப அருமையானவர். ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் நிறைய கச்சேரி பண்ணிருக்கோம் நாங்கள். மியூசிக் டைரக்டராக வந்ததுக்கப்புறம் கூட அவ்வளோ உறவுகள் இருந்தது. ஆனால் இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது என்ன ரூல்னு தெரிஞ்சுக்கணுங்கிட்டிருக்காங்க. நான் அவர்கிட்ட போய் எனக்கு ப்ளீஸ் அது எதுக்குன்னு சொல்லுங்கள், இதுமாதிரி அது மாதிரி அர்த்தம் வராமல் நாங்கள் எழுதிக்குவோம்ல, எங்களுக்கு பாட்டு நாங்கள் படைச்சது வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த கமிட்டியை வர சொல்லிட்டார். கமிட்டிலாம் உட்காந்துருக்காங்க. கேட்டோன்னே இல்லை அது வந்து பலர் தப்பாக திருத்தி பாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று எனக்கு புரியல அது எப்படிங்க. என்னன்னா இல்லை ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வருது அப்படின்னு பாடுவான். ஏதோ ஒரு கூ போட்டு ஏதோ ஒன்று போட்டு பாடுவானுங்கன்றது தான். அப்போ சொன்னோடனே எனக்கு ஐயோ சார் அப்படிலாம் யாருமே பாடலை சார், இல்லை அப்படி கிண்டல் பண்ண தோன்றுங்கிறதுக்காக அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் போடுற பாட்டெல்லாம் கரெக்டான பாட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியை கேட்குறேன். நான் கேட்டோன்னே ஆமாம் நாங்கள் எல்லா பாட்டையும் ஆராய்ச்சி தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னோடனே என்னாச்சு, நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டு அடிக்கடி போடுறீங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்க பாருங்க. பாலிருக்கும் கிண்ணம் மேலிருக்கும் வண்ணம் நீ செய்த கோலம் இல்லையா, அந்த கோலம் எல்லாம் இதழ் மீது வந்தால் இன்பம் கோடான கோடி இல்லையா, அதை காணாமல் போவதில்லையா, சித்திரமே சித்திரமே சொல்லடி முத்தமிட்டால் என்னடி. இது இந்த பாட்டோடைய சரணத்துடைய அர்த்தம் தெரியும். மேனி என்னும் மேடை மூடி நிற்கும் ஆடை நானாக மாறவில்லையா, அது மாறிவிட்டால் இந்த மேனியிலே ஒரு தேனாறு ஓடும் இல்லையா, அதை காணாமல் போவதில்லையா. இந்த பாட்டு போடுறீங்களே இதுக்கு அர்த்தம் தெரியுதா, இல்லை நான் விலைக்கு சொல்லணுமா அப்படின்னு நான் எல்லோரும் பேசாமல் கம்மிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா பாடலையும் ஒரே மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்களுக்கு விதிகள் சொல்லுங்கள், அப்போ அதுக்கு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் பாட்டு எழுதினோம்னா எங்களுக்கு பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம். இது முடிஞ்ச உடனே இது பத்திரிகையில் போட்டாங்க. இல்லை அந்த பாட்டு அந்த ஓரம்போங்கிறது அது என்ன, உங்கள் ஊருக்கு நிறைய வருது, கம்பங்குமொழி எல்லாம் அது என்ன? ஓரம்பன்னா ஒதுங்கி போகணும்னு அர்த்தம் தானே. ஓரம்போ ஓரம்பேன்றது அதுக்கு தான் முன்னாலே வந்துடும். ஓரமா போ, வண்டியில் கொடுக்க ஆள்லாம் வராங்கடா போ சொல்லு, ஓரமாப்பா ஓரம் போய் பாட்டி ஓரம் போ பாட்டி இன்னொன்னா ஓரம்போன்னு வரும் பாட்டு. அது ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போகிறோம் சின்ன தாய் வெத்த மகன் பிச்சமுத்து ஏறிய வராண்டோ. இது என்னன்னா ஆர் செல்வராஜ்னு ரைட்டர் ஒருத்தர், அவர் தான் பஞ்சன்ட்டு போய் இளையராஜா பற்றி எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நல்லா பாடுவாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சவர். அதனால தான் அன்னக்கிளி படம் அவரோட கதை தான், ஆர் செல்வராஜோடைய படம். அவர் 3-4 படங்கள் பண்ணதுக்கப்புறம் கிழக்க போகிறையில் மற்ற படங்களை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமாக டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறார், பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம் எடுத்தார். அது எங்கள் ஊர் பக்கத்துலேயே எடுத்த படம் தான். அப்போ வந்து என்னென்னா இது சைக்கிள் தள்ளுறதுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது வேறு என்ன எழுத முடியும், இப்படி எழுதிட்டோம். எழுதி வந்தால் கரெக்டாக என்னென்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் முதலாவது படம், அவருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பூஜை சாங் அது. அதுக்கு மேலே கேமரா ஆன் பண்ணல எதுவும் ஆன் பண்ணல, சாங்கை வச்சு தான் பூஜை போடுறோம். அப்போ நல்ல வார்த்தைகள் அதில் வரணும். எப்போதுமே அந்த சென்டிமெண்ட் நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எழுதுகிற சாங்கில் நல்ல சென்டிமெண்ட். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு தானே எழுதணும். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. நான் டைரக்டராக வந்திருக்கேன். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்குது, ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி அப்புறம் இறக்கி விடுங்கன்னு சொல்லிருக்கலாம், சொல்லக்கூடாது. ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும். நான் பெரிய டைரக்டர் பின்னால் வந்து என்ற கால் ஷீட் நிற்கணும். பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுத்து என்ன வேலை வாங்காதீங்க, குறுக்கால போகாதீங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே வேலை செய்யாதீங்க, இன்றைக்கும் அச்சு வெள்ளம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தரேன். பார்த்தா ஊரில் ஸ்வீட் அதுதானே, எள்ளு புண்ணாக்கு வெள்ளம் வச்சு சாப்பிட்ருக்கோம். அதை வச்சு அந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே வச்சு எழுதுறது என்னோடய பழக்கம். என்னோடய பாட்டு ஆரம்ப பாட்டுகள் எல்லாமே கேட்டிங்கன்னா அது வந்து அது உண்மையாக இருக்கும். நல்ல வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வாதப்படலாமே. சின்ன பையன் தான் இருந்தாலும் வார்த்தைகள் பாடும்போது அதுக்கு ஒரு உயிர் வருமே அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட பாட்டு அந்த பாட்டு. இவங்க அதை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன காரணத்துக்காக அது அந்த ஒரு எழுத்துக்காக அவங்களுக்குள்ள அசிங்கத்தை அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. சிறப்பான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்ல வச்சதுக்கு எனக்கு ரொம்ப பழைய நினைவுகள்லாம் தூண்டி சொல்ல வச்சதுக்கு எனக்கு ஒரு மெய்சிலிர்ப்பான ஒரு விஷயமாக இருக்குது. ரொம்ப நன்றி என்னை அழைத்து இந்த விஷயத்தை என் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டதுக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் தீர்க்கதரிசி கங்கை அமரன். நடிகையாக இருந்தவங்க வரப்போகிறாங்க, வண்டி வருது ஒதுங்கி நின்னுங்க அப்படின்னா அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக நின்னாங்க ஆடினாங்க. அப்படி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.